கைஸ், இந்த மாதிரி ஒரு மிஸ்டில் நீங்கள் ஓட்டியிருக்கீங்களா இது வர? பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஒன்றுமே தெரில பாருங்க. ரோடு தெரியுதா உங்களுக்கு? தெரியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ பாருங்க, ரோடு அந்த சைடு ரோடு இல்லை. வா, வா. ஸோ நம்ம இந்த ஐபீம் இருக்கு இல்லையா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபீம் போட்டு தான் ஓட்டியிருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் நம்ம சிட்டிக்குள்ளே பார்த்தாலும் ஐபீமு, எங்கே பார்த்தாலும் ஐபீம் போட்டு தான் ஓட்டிகிட்ருப்பாங்க. ஸோ ஐபீம் போட்டு ஓட்ட வேண்டிய இடமே இந்த மாதிரி இடம்தான். ஓகேயா, எல்லோரும் பார்த்தா ஐபீம் அது எதுக்கு போட்டு முன்னாடி வர்றவங்க ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓட்டும்போது அவனுக்கு தெரியாது. இப்போது இந்த கார்னர்ஸ் எல்லாம் வரும்போது ஐபீம் இருந்தால் தான் முன்னாடி வர்ற வண்டி அங்கே வந்து பாருங்கள். இப்போ அந்த வண்டியில் வெளிச்சம் தெரிஞ்சு இல்லையா? ஸோ அப்படின் போது அங்கே ஒரு வண்டி வருது அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வருவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசாட் லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோக்கு யாரும் போட மாட்டாங்க. இப்போ லோக்கல் நீலகிரி டிஸ்ட்ரிக் டிரைவர்ஸ், ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற டிரைவர்ஸ் யாருமே அசாட் லைட்லாம் போட்டு வண்டி ஓட்ட மாட்டாங்க. அப்படி வந்து ஓட்டக்கூடாது இல்லையா? இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே போனோன்னு காட்டுறேன் பாருங்கள். எல்லோரும் அதான் போட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க பாருங்கள். ரோடே தெரியறதில்ல, நம்மளாம் குத்து மதிப்பாக போகிறோம். ரைட்ஸ் எல்லாம் ஓட்டுறோம். நம்ம லேனை விட்டு அடுத்த லேன்லலாம் ஓட்டுறோம். அப்புறம் வந்து இந்த மிஸ் டைமில் வந்து ஓவர்டேக்கிங் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இல்லை இன்னும் முன்னாடி வந்துருக்கிற வண்டியே நமக்கு தெரியாது. நம்ம நேரம் அவன் வந்து ரெட் லைட்டு, இந்த இன்னொரு லைட்டு, என்ன லைட்டு, இந்த சின்ன லைட்டு, அதெல்லாம் போடாமல் அவன் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான்னு வைங்களேன், நமக்கு வந்து தெரியாமல் போய் நேராக அடிக்க வேண்டியதுதான். அதனால் வந்து ஹில் ஸ்டேஷன் அது இந்த மாதிரி டைமில் மிஸ்ட் இருக்கும்போது, மழை பெய்யும் போது நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக தான் ட்ரைவ் பண்ணணும். உங்களுக்கு காட்டுறேங்க எவ்வளோ மிஸ்ட் இருக்குது அப்படின்றத. அப்புறம் இந்த சேரு இங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும், வண்டி ஸ்கிட் ஆயிரும். இனி நம்ம ஃப்ரீயாக போக வேண்டியதான். அவ்வளோதான், இனி க்ரௌடே இருக்காது. அதை பாருங்களேன், இதெல்லாம் எதுக்கு வராங்கன்னு தெரியல, ஏறி வந்துட்டுருப்பாங்க. இதை பாருங்கள், இதெல்லாம் எதுக்கு போட்டு ஓட்டுறாங்கன்னே தெரில. இதெல்லாம் போட்டு ஓட்டக்கூடாதுங்க. விவசாயி, அம்மா விவசாயி. கோல்டு, ஊட்டி கோல்டா, ஊட்டி கோல்டு, ஊட்டி கோல்டா. நான் அது அந்த அசாட் லைட் ஏன் போட்டு ஓட்டக்கூடாது அப்படின்னா,
நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்க்கிங் லைட்டு கரெக்டாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வண்டி பார்க் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சி நம்ம போயிடுவோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம திடீர்னு இப்போ இந்த அசால் லைட் போட்டு வண்டி போகுதுன்னு வைங்களேன், நம்ம பார்க்கும்போது வண்டி அங்கே நின்றுருக்க போல் அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் ஏறிட்டோம்னு வைங்களேன், ஆப்போசிட்டில் வர வண்டி அவ்வளோதான் போட்டு தெரியுவானுங்க. ஸோ அதனால தான் என்னென்னா நமக்கு கிளியராக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, தெரியாது இந்த இடத்துல வந்து அசால் லைட்லாம் போட்டு போகிறது வந்து டேஞ்சர். அதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணுறாங்க என்ன பண்ணுறதோ. இது போகிறாங்க கேரளா பஸ் மலப்புரம். உங்களுக்கு மிஸ்ட் எப்படி இருக்குன்னு காட்டணுன்னே இங்கே நிப்பாட்டுவோமா? செருப்பு யப்பா ஆஹா ஓ மை காட், இப்படி மிஸ்டாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், இது வந்து பெரிய வியூ பாயிண்ட். இங்கேருந்து 2-3 ஹில்ஸ் மவுண்டெயின்லாம் தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதுவுமே தெரியறதில்ல பாருங்கள், இந்த அளவுக்கு மிஸ்டாக இருக்குது. ஓகேயா, இவ்வளோதான். இன்னைக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம வரைச்சிருவோம். அவர் பாருங்க ஸ்லோ பண்ணி வர்றாரு, க்ராஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இவ்வளோ குளிராக இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ண போகிறீங்க இந்த சீசனில்? யாரும் வந்துடாதீங்க. என்ன குளிராயிடுச்சு. ஒன்றுமே தெரியல, சுத்தமாகவே தெரியறதில்ல கைஸ். உங்களுக்கு கேமராவில் வீடியோவில் எப்படி தெரியும்னு எனக்கு தெரில, ஆனால் சுத்தமாகவே ரோடு தெரியறதில்ல. நம்ம ஏற்கனவே போய் பழக்கம் இருக்கிறதுனால அப்படியே சுதாரித்து ஓட்டுறோம். புதுசாக வர்றீங்கன்னு வைங்களேன், ஓட்ட முடியாதுங்க. இல்லை அப்படி சொல்ல முடியாது, அதுக்கு நான் நல்லா ஓட்டுறேன்னு சொல்லலை, பட்டு சேஃபாக ஓட்டுங்கன்னு சொல்ல வரேன். எப்பவுமே 3rd கியர் போட்டுக்குங்க. மழை டைமில் இறக்கத்துலலாம் போகும்போது டாப் போட்டாலும் போகும் தான். 5th கியர் போடலாம், 6th போடலாம், எதுலேயும் வேணாலும் போட்டு ஓட்டலாம். பட்டு 3rd போட்டு ஓட்டுறது கொஞ்சம் டயருக்கு வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும்ல. இல்லைன்னா இப்போது 6th 5th கியர் 6th கியர்லாம் போகிறீங்கன்னு வைங்களேன், அது வந்து நியூட்ரலில் போகிற கணக்கு அது பாட்டு சுற்றி ஸ்பீடாக போயிட்டுருக்கும். நம்ம 3rd 2nd வேண்டாம். 2nd வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டிங்கெல்லாம் போடுறாங்கன்னு வைங்களேன், 6 வீலர்ஸ், லாரி, ட்ரக்கு, அந்த மாதிரி பஸ் எல்லாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3rd கியர் பார்த்தோம்னா அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக பிரேக் அடித்தா பிரேக் அப்படியே நின்றுடும், நம்ம நினைக்கிற இடத்துல நிற்கும். டாப்லலாம் இறங்கிட்டுருக்கோம் அப்படின்னா இழுத்துட்டு போயிடும் வண்டி. ஸோ அதனால் எப்போவுமே அந்த மாதிரி போட்டு அப்படி ஓட்டுங்க. அது இல்லாமல் ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி போட்டு ஓட்டுறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கு. முன்னாடி ஓட்டுறவன் ஹில் ஸ்டேஷன்லேயே ஓட்டுறவனாக இருப்பான். நம்ம வந்து என்ன, நம்ம வந்து இந்த இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கோம், நம்ம வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணி நம்ம ஈகோ கிளாஷ் ஆகி வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் சொருக்கிடுவோம். ஓகே, ஸோ ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் 100% கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஓவர்டேக் பண்ணி போய்க்கலாம். இல்லை அப்படின்னா இதை இந்த மாதிரி வழி விட மாட்டாங்க, நம்மளையும் போக விட மாட்டாங்க.
எத்தனை பேர் இந்த மாதிரி கிளைமேட்டில் ஓட்டியிருக்கீங்க? சூப்பராக. பஸ்ஸை இப்படி தான் விட்டு போகிறான். சார் லைட்லாம் போட்டு ஒரு வேளை அப்படி தான் போடணுமோ? நம்ம தான் தெரியாமல் மாற்றி மாற்றி சொல்லிட்டுருக்கோமோ? அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை. சூப்பர் ஃபாஸ்ட் இங்கே வருது பாருங்கம்மா. ஓ பட்டுக்கு பட்டு. இந்த பஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கே வருது பாருங்க ஒரு பஸ்ஸு. டான்சிங் கொடுக்குறாரு பாருங்கள். சூப்பர் டிரைவரில் எதுக்கு இப்படி கொடுத்தாப்புல? ஓகே, இது வரைக்கும் ஒரு கிளைமேட்டு. இதுக்கு கீழே ஒரு கிளைமேட் வரும் பாருங்க. இதுக்கு மேலே தான் இத்தனை நேரம் பார்த்தது வந்து மிஸ்ட் இல்லை. இதுக்கு மேலே ஒரு மிஸ்ட்டு பாருங்க. இங்கே பாருங்க கைஸ், ஒன்றும் தெரியறதில்ல. அவ்வளோ மிஸ்ட்டு. இங்கே ஊட்டியில் மழை அடிக்குதுன்னு வைங்களேன், இந்த ஏரியாவில் கண்டிப்பாக இது லைட்டானாச்சும் இந்த அளவுக்காவது தூரிட்டு இருக்கும் எப்போவுமே. ஊட்டியில் சின்னதாக அடிக்குதுன்னா இங்கே கொஞ்சம் பெருசாக அடிக்கும், அங்கே பெருசாக அடிக்குன்னா இங்கே கொஞ்சம் சின்னதாக அடிக்கும். தேர்ட் கியரில் தான் இறங்கணும். தேர்ட் கியர்லேயே பாருங்கள் வண்டி எவ்வளோ போகுது. 50-60 பக்கம் போகும்.
தேர்ட்லேயே டாப்லாம் மட்டும் அன்றைக்கி கரெக்டாக 100 போயிடும். அதனால் சேஃபாக தேர்ட் கியர் போட்டு போக வேண்டியதுதான். இங்கெல்லாம் ஓவர்டேக்கும் பண்ண முடியாது, முன்னாடி வர்ற வண்டியும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பண்ணுவோம் கைஸ். சாப்பிட்ணும். பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டுன்னு, ஒன்றுமே தெரில பாருங்கள் சுத்தமாக. இந்த மாதிரி லைட் போட்டு வந்து தெரியவே தெரியாது இல்லை, பிளாக் கலர் வண்டியெல்லாம் வந்தால் தெரியவே தெரியாது சுத்தமாக. மொட்டை டயர்லாம் வச்சுட்டு வந்தோன்னா அவ்வளோதான். கேரட் லோட் போகுதுங்கண்ணா, கேரட். இது வந்து பார்த்திங்கன்னா மைசூர், பெங்களூர்லாம் போகும். ஊட்டி வெஜிடபிள்ஸ். நம்ம சாப்பிட்ணும். இங்கே ஒரு கடை இருக்குது, இதுதான் நடுவட்டம். இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்றதுக்கான ஹோட்டல் இங்கே இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா 24 hours இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. நைட் எல்லாமே இருக்கும், எப்போ வந்தாலும் டீ சாப்பிட்லாம், பரோட்டா சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஹோட்டல் இங்கே ஒன்று. ஐயோ க்ளோஸ் பண்ணிட்டாப்புங்களா? ஆமாம், இல்லை 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 இல்லை, இது இருக்கு பாருங்கள். அதனால் சேஃபாக கொண்டு வந்து